தமது அடியவர்களை முத்திரையிட்டு பாதுகாக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, திரும்ப திரும்ப பல வாய்ப்புகளை தந்து நாங்கள் உம்மோடு இணைந்து வாழும்படி ஆண்டவர் எங்களை அழைக்கின்றேன். நீர் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உமக்கு ஏற்புடையவர்களாக, உம்முடைய முத்திரை தரித்தவர்களாக வாழத்தக்கதாக இந்த நாளிலும் நாங்கள் ஆய்வு செய்கின்ற திருமறை பகுதியினூடாக நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். நான்கு எக்காளங்களை தொடர்ந்து 5ஆம் எக்காளம் ஊதப்பட்டது. அப்போது வானிலிருந்து விண்மீன் நிலத்தில் விழுந்ததை யோவான் கண்டார். அதற்கு படுகுழி வாயிலின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அது படுகுழி வாயிலை திறந்த பொழுது பெரும் சூளையிலிருந்து புகை எழுவதைப் போல புகை கிளம்பியது. அப்புகையால் கதிரவனும் வான்வெளியும் இருண்டு போயின. புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் கிளம்பி நிலத்துக்கு வந்தன. நிலத்தில் ஊர்ந்து திரியும் தேள்களுக்குரிய ஆற்றல் அவற்றுக்கு கொடுக்கப்பட்டது. நிலத்தின் புற்பூண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் தங்கள் நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் அவர்களை கொல்லாமல் 5 மாதம் வரை வதைக்க அல்லது துன்புறுத்த அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போது மனிதர் சாவை தேடுவர், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. போருக்கு ஆயத்தமாக இருக்கும் குதிரைகளைப் போல அவ்வெட்டுக்கிளிகள் காணப்பட்டன. படுகுழியின் வானதூதரே அவற்றுக்கு அரசன். இந்த காட்சியில் வரும் வெட்டுக்கிளி, அபதோன், கடவுளின் முத்திரை, இவை குறித்து இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக வெட்டுக்கிளி. இது இறக்கையுள்ள பூச்சி வகைகளுள் ஒன்று. இது தத்தி செல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இறக்கையுள்ள பூச்சி வகைகளில் தத்தி செல்லும் பூச்சிகள் மட்டுமே மோசேயின் சட்டப்படி சுத்த உணவாகும் என லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. முழுக்கு முனிவர் யோவான் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு வந்தார் என மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு 1:6 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கின்றோம். வெட்டுக்கிளி கூட்டத்தின் படையெடுப்பு யோவேல் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 2ஆம் அதிகாரம் 11 வரை உள்ள வசனங்களில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இப்பூச்சியின் வளரும் பல கட்டங்கள் யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2:25 ஆகிய இடங்களில் விவரிக்கப்படுகின்றன. வெட்டுக்கிளிகளால் விவசாயம் அழிக்கப்படுவது இறைவனது தீர்ப்பு என உபாகமம் 28:38, 42, 2 நாளாகமம் 7:13, ஆமோஸ் 4:9, 7:1 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. எகிப்தில் 8வது வாதையாக வெட்டுக்கிளிகள் வயல்களையும் திராட்சத் தோட்டங்களையும் அழிப்பது குறித்து யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20, 78ஆம் சங்கீதம் 46ஆம் வசனம், 105ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உருவகமாக வரும் எண்ணிக்கையை குறிக்க நீதிமொழிகள் 6:5, 7:12, எரேமியா 46:23, 51:14 ஆகிய வசனங்களில் வெட்டுக்கிளிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பேராவலையும் பாய்ந்து தாக்குவதையும் குறிக்க ஏசாயா 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெட்டுக்கிளிகள்
பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறைப்படி செயல்படுவதை குறிக்கவும் வெட்டுக்கிளிகள் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. தாவும் குதிரை வெட்டுக்கிளிகளுக்கு இணையாக யோபு 39 அதிகாரம் 20 கூறப்பட்டுள்ளது. நாகும் 3:16-17 ஆகிய இடங்களில் அழிவிற்கும், நாகும் 3:15 பெருகுதலுக்கும், நாகும் 3:16-17 ஆகிய வசனங்களில் இன்னல் வரும்போது தப்பி மறைந்து போகும் தலைவர்களுக்கும் வெட்டுக்கிளி ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது. யோவானின் காட்சியில் சொல்லப்பட்டுள்ள வெட்டுக்கிளி ஆன்மீக துன்பத்தின் நெருக்கடியான நிலையை குறிப்பிடுகின்றது. இங்கே குறிப்பிடப்படும் வெட்டுக்கிளிகள் சாதாரண வெட்டுக்கிளிகள் அல்ல, மாறாக விஷத்தையும் கூரிய கொடுக்கையும் கொண்ட தேள்களை போன்ற வெட்டுக்கிளிகள் தீங்கு விளைவிக்கும் ஆற்றல் கொண்டிருந்தன. ஆனால் கடவுளின் முத்திரை இல்லாதவரை மட்டுமே தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற வரையறை கொடுக்கப்பட்டிருந்தது. கடவுளின் முத்திரை இல்லாதவர்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் துன்புறுத்தப்பட்டனர். இத்தகைய கொடிய துன்பத்தில் தங்கள் வாழ்வை முடிக்கவும் விருப்பம் கொண்டு செயல்பட்டனர். ஆனால் அது அவர்களால் இயலாமல் போயிற்று என்று இந்த காட்சியில் நாம் அறிகின்றோம். ஆயினும் இத்தகைய துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல. 5 மாதங்களுக்கே இந்த துன்பங்கள் அனுமதிக்கப்பட்டன. இரண்டாவதாக இந்த காட்சியில் வரும் மற்றொரு செய்தி அபதோன். இது கீழ் உலக தூதனுடைய எபிரேய பெயராகும். கிரேக்கத்தில் இது அப்போலியோன் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதன் பொருள் அழிப்பவன் என்பதாகும். இவன் தீமையின் வேராகவும் மரணத்தின் தூதுவனாகவும் வெளிப்படுத்தப்படுகிறான் என யோபு 26:6, 28:22, 88 சங்கீதம் 12 ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. தீய ஆவிகளின் தலைவனாகவும் தன்னை கடவுளென்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என வெளிப்படுத்தல் 13:15, 2 தெசலோனிக்கேயர் 2:4 ஆகிய வசனங்களில் அறிகின்றோம். தன்னலத்தின் மொத்த உருவம் என வெளிப்படுத்தல் 16:14 கூறுகின்றது. பாதாளமே இவனது இருப்பிடம் என லூக்கா 8:31, வெளிப்படுத்தல் 11:7 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. அவன் உன்னதமானவருக்கு விரோதமாக செயல்படுகிறவன், அவரின் தூயவர்களை ஒடுக்கி துன்புறுத்துகிறவன் என தானியேல் 7:25 காண்கின்றோம். தந்திரமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தான் என எபேசியர் 6:11 அநேக தூயவர்களை அழிக்கும் வலிமை பெற்றிருந்தான் என வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இவன் பெருமை உடையவன், தவறான செய்திகளை பரப்புகிறவன் என தானியேல் 8:23-25 வரையுள்ள வசனங்களிலும் கடவுளின் இருப்பிடத்தை தூற்றும் ஆற்றல் பெற்றிருந்தான் என வெளிப்படுத்தல் 13:4 இவன் மனுஷ கொலைபாதகன், உண்மை இல்லாதவன், பொய்யன் என யோவான் 8:44 நீதிக்கு எதிரானவன் என அப்போஸ்தலர் 13:10 எங்கும் சுற்றித் திரிகிறவன் என 1 பேதுரு 5:8 அவனது முடிவு அக்கினி கடலில் தள்ளப்படும் பரிதாப நிலையாகும் என வெளிப்படுத்தல் 19:20 சொல்லப்பட்டுள்ளது. இத்தகைய தீயவனை துரத்தும் அதிகாரம் இறை மக்களுக்கு தரப்பட்டுள்ளது என மார்க்கு 3:15, லூக்கா 9:31 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவரே அவனை அழித்து நாசம் பண்ணுவார் என 2 தெசலோனிக்கேயர் 2:8 கூறுகின்றது. இத்தகைய தீயோனுடைய ஆளுகைக்கு
அவனுடைய விருப்பத்திற்கு உட்படாமல் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, இந்த காட்சியில் வருகின்ற முக்கியமான ஒரு செய்தி கடவுளின் முத்திரை. இந்த கடவுளின் முத்திரையை குறித்து 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 7 வானதூதரில் 5வது தூதன் தனது எக்காளத்தை ஊதுகிறான். இந்த எக்காளம் பாதாளத்தின் குழிகளில் இருந்து வெட்டுக்கிளிகளை எழுப்புகிறது. இந்த வெட்டுக்கிளிகள் அனைத்து தாவரங்களையும் உண்ணும் சாதாரண வெட்டுக்கிளிகள் அல்ல. தேளை போன்று கொட்டும் ஆற்றல் அவைகளுக்கு இருந்தன. சாதாரண வெட்டுக்கிளிகள் மரங்களையும் செடிகளையும் அழித்து விடுவதைப் போல அல்லாமல், இத்தேள் வெட்டுக்கிளிகள் மனிதரை சித்திரவதை செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தன. நெற்றியில் கடவுளின் முத்திரை இல்லாத எந்த ஒரு நபரையும் சித்திரவதை செய்ய அவைகளுக்கு உரிமை வழங்கப்பட்டது. இது எதிர்காலத்தை குறித்ததாக இருந்தாலும் இன்று கடவுளின் முத்திரை நமக்கு இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்த காட்சி வலியுறுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக நம்பி அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றும் நமது பாவங்களை அவர் மன்னித்துள்ளார் என்றும் நாம் நம்பினால் நாம் இப்பொழுதே கடவுளின் உடைமையாகின்றோம். அப்படி கடவுளின் உடைமையாகும்போது அவர் தமது பரிசுத்த ஆவியை நம்மீது அனுப்புகின்றார். இதுவே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கான அவருடைய அதிகாரபூர்வமான முத்திரையாகும். நாம் வாழும் ஆண்டவருக்கேற்ற அனுதின வாழ்வினால் நாம் பெற்ற கடவுளின் முத்திரையை நம்மை சுற்றியுள்ளோரும் காண்கின்றனர். நாம் கடவுளுக்கு சொந்தமானோர் என்பதை இதனால் அவர்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த முத்திரையை எதிரியாகிய சாத்தானும் காண்கின்றான். கடவுளின் முத்திரை பெற்ற நம்மை சாத்தான் தொட வேண்டுமானால் யோபுவை போல கடவுளிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் நாமே பாவத்தில் மனமுவந்து அடியெடுத்து வைத்தால் எதிரிக்கு நாமே அனுமதி கொடுப்பதாக எண்ணி அவன் நமக்குள்ளே வந்து விடுகின்றான். நாம் கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் எதிரியால் நம்மை தொடவே முடியாது. இயேசு திரும்பி வருகின்ற நேரம் நெருங்க நெருங்க இந்த உலகில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. இறுதியில் கடவுள் இந்த பூமியில் தம் எதிரிகளுக்கு எதிராக தமது கோபத்தை ஊற்றுவார். அந்த கோபத்தின் பக்கத்தில் நாம் இருக்க விரும்பவில்லை எனில் நம் முழு இருதயம், ஆன்மா, மனம் மற்றும் பலத்தோடு இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் பரிசுத்த ஆவியின் முத்திரை நம்மோடு இருப்பதோடு அவருடைய சித்தத்திலும் வழிகளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற முத்திரை வழியாக பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. கடவுளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்தவர்களாக இந்த உலகில் வாழ அவருடைய முத்திரை எப்போதும் நம்மீது இருக்கத்தக்கதாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். உம்மை விசுவாசித்து வாழ்கின்ற பொழுது தம்முடைய முத்திரையால் எங்களை முத்திரையிடுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய முத்திரையை நாங்கள் பெற்றிருக்கின்ற பொழுது பாதாளத்தாலோ வெட்டுக்கிளிகளாலோ அபதோன் போன்ற சாத்தானுடைய அரசர்களாலோ எந்த தீங்கும் எங்களுக்கு வருவதில்லை என்பதை உம்முடைய காட்சியின் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, நாங்களே பாவத்தில் விழுந்து
வலிய போய் பாவத்தில் சிக்கி உம்முடைய முத்திரையை அழித்து விடாதபடி எப்போதும் உம்முடைய முத்திரையை தரித்தவர்களாக இந்த உலகிலே வாழ்வதற்கு உம்முடைய பலனை எங்களுக்கு தர பிரார்த்திக்கின்றோம். உம்முடைய முத்திரை இல்லாது வாழ்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய முத்திரையால் முத்திரையிடப்படுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆமீன்.